இந்தியாவிற்கு ஈரானுடனும் இஸ்ரேலுடனும் நல்ல நட்பு உள்ளது. சமீபத்தில் கூட ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதி கோரி ஈரான் நாட்டு அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனையடுத்து ஈரானும் இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதித்தது. அதற்கு முன்னதாக இஸ்ரேல் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை நேரில் சந்தித்ததோடு அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்றினார். இப்படி இரு நாடுகளுடனும் இந்தியா நட்புறவு பாராட்டி வரும் நிலையில் ஈரான் குட்டி இந்தியா மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு இஸ்ரேலின் நெகேவ் பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நகரம் டிமோனா. இந்த நகரத்திற்கும் இந்தியாவிற்கும் மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. யூத நாடான இஸ்ரேலுக்கு இந்தியாவில் இருந்து இடம்பெயரும் ஏராளமான யூதர்கள் வசித்து வரும் நகரமாக டிமோனா உள்ளது. இதனால் இந்த நகரை குட்டி இந்தியா என்று செல்லமாக அழைக்கிறார்கள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நகரில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட 7500 பேர் வரை வசித்து வருகின்றனர். அந்த நகரின் மக்கள் தொகையில் சுமார் 30% மேலும் அங்குள்ள மக்கள் சர்வசாதாரணமாக மராத்தி மொழியை பேசுவதை கேட்க முடியும். இதற்கு மகாராஷ்டிராவில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள்தான் முக்கிய காரணமாகும். இங்கு இந்தியர்கள் அதிகளவில் கடைகளையும் நடத்தி வருகின்றனர். இங்கு வட இந்தியாவின் ஃபேமஸ் இனிப்பு வகைகளான குலோப் ஜாமுன், சோன் பப்புடி ஆகியவை விரும்பி சாப்பிடப்படுவதோடு கிரிக்கெட் இங்குள்ள மக்களின் விருப்பமான விளையாட்டாகவும் உள்ளது. இப்படி இந்தியா மீது நெருங்கிய தொடர்புள்ள மக்கள் வசிக்கும் நகரின் மீது ஈரான் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 21ஆம் தேதியன்று இஸ்ரேல் ஈரான் அணுசக்தி நிலையம் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக டிமோனா நகரில் உள்ள இஸ்ரேலின் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் சில வீடுகள் சேதமடைந்ததோடு குழந்தைகள், பெண்கள் என 47 பேர் காயமடைந்துள்ளனர். தற்போதைக்கு இந்த நகரம் மீதும் ஈரான் தாக்குதலை நிறுத்தி இருந்தாலும் அப்பகுதி மக்களிடையே அச்சம் தணியவில்லை. இந்தியாவுடன் நல்ல நட்பு வட்டத்திற்குள் இருக்கும் ஈரான் ஏன் இப்படி இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் இஸ்ரேலின் முக்கிய நகரத்தை குறிவைத்து தாக்கியது என்ற அதிர்ச்சி பிரதமர் மோடி முதல் கடைக்கோடி இந்திய மக்கள் வரை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் நிறுத்தம் குறித்து ஆலோசிக்கும் அளவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.